காலையில் டிஃபன் இட்லி சூடாக இருக்குது. சின்ன கை ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. சின்ன கடை தான், சூடாக எல்லாமே சூடாக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மாதிரி கடையெல்லாம் கிடைக்காது. ஸோ அக்கா கடையில் தாங்க சாப்பிட்டோம். ஸோ இந்த கடை தான் பார்த்துக்கோங்க. உண்மையாகவே எல்லா ஃபுட்டுமே அருமையாக இருந்துச்சு. அக்கா ரொம்பவே சூப்பராக பேசினாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. கோபுரம் எடுத்து உள்ளே வச்சு சார்ஜை போட்டு விட்டுட்டு வால்பாறை ஏறிட்டு அப்புறம் அப்படியே சாப்பிட்றேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல. அண்ட் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். போகலாமா? அடிக்கடி 6 ஹவர் கழிச்சுட்டு இருக்கிறேன். நம்மால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டாப்புல. இனிமேல் கூட்டிகிட்டும் போவாப்புல. இந்த கடை தான் பார்த்துக்கோங்க. உண்மையாகவே அருமையாக இருந்துச்சு. மாற்றிட்டியா இழுக்கிறதா? இல்லை இது இருக்கிற திருப்பிக்கலாம். நீ சார்ஜ் போடுறது சார்ஜ் கழட்டி போட்டலாங்கய்யா. அதுலேயே போட்டலாமா? இந்த பவர் அப்படியே கொண்டு வச்சிடலாம் சார். உண்டது எவ்வளோ இருக்குது? 90 அண்ட் ஆக்சுவலாக அங்கே செக் போஸ்ட்டு தாண்டி தான் வந்தோம். வந்துட்டு என்ன நடந்ததுன்னா, இது போட்டிருக்காங்க ஃபைனில். இது இல்லை, உள்ள என்ட்ரி டிக்கெட்டு 2 பேர்த்துக்கு 60 ரூபா அண்ட் 2 வீலருக்கு 20 ரூபா. ஆக்சுவலாக இது எதுக்கு வாங்குறாங்கன்னா, இங்கே வாழ்கிற மலைவாழ் மக்களாக, ஸோ அவங்களுக்கு ஏதோ சம்திங் போகும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான். ஆக்சுவலாக வியூ நல்லாயிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். கோப்ரோ டெட் ஆகி விட்டது. அப்படியே போக எடுத்துகிட்டு அப்படியே ஒரு பாட்டை கேட்டுட்டு வாங்க தைரியமா. ஆனாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆங்கிளில் ஓகேவாக தான் இருக்கும், நம்புவோம். ஆக்சுவலாக வால்பாறை ரோடு எடுத்துகிட்டு அங்கேருந்து 20 கிலோமீட்ரு. எஸ்டி கார்டு வந்து ஒன்று தாங்க கொண்டு வந்தேன். அதனால் சொதப்பலாயிடுச்சு. எஸ்டி கார்டு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வரைக்கும் பேசுனதே எஸ்டி கார்டு ஃபுல்லாகிடுச்சு. இனி முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபோனில் தான் விலாக் எடுப்பேன். ஃபுல்லாகிற வரைக்கும் பேசிக்கிட்டே போவோம். அண்ட் என் கூட நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்க. இப்போப்பா போகலாமா? மாப்பிள்ளை யார்? பேஷன் ப்ரோடா. மாப்பிள்ளைங்க பேஷன் ப்ரோவில் கார்னரிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள நம்ம போய் பிடிப்போம். ஆக்சுவலாக கேமரா வந்து எப்போ ஆஃப் ஆகுன்னு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வியூ வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நமக்கு முன்னாடியே ஒரு கேங்கு 100cc பூந்து விளையாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த பேஷன் ப்ரோ பார்த்தியா இல்லையா? இதுவும் பேஷன் ப்ரோ எக்ஸல் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட். எனக்கு அவர் தான் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறார். ஏர்பின் பிராண்ட். எப்படி கேமரா ஆன் பண்ணால் நான் கரெக்டாக திருப்புவேன். கரெக்டாக திருப்பினா இல்லையா? கரை வந்த பிறகு அந்த பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு மண்டைக்குள்ள. இல்லை போதும், கரெக்டாக பாரு. வாழா என் வாழ்வை வாழவே, அந்த மாதிரி பாட்டே போக வேண்டியதாங்க. கிளைமேட்டு தாறு மாறு. உண்மையாகவே நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ். நான் ஆக்சுவலாக 2-3 எபிசோடாக போடலான்னு நினச்சேன். பட் மெமரி கார்டு கொண்டு வரல. அது கடைசியில் தான் ரியலைஸ் பண்ணேன்.
ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரில, ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரில, ஆகும்னு நினைக்கிறேன். ஐயோ என்னையா மூவ் ஆகுதா? நீ என்ன விளையாண்டுருக்கு அவ்வளோ மெதுவாக. வால்பாறை 19 கிலோமீட்டருங்க ஆக்சுவலாக. சாப்பிட்டது ஒன்றும் ஆவரேஜாக தான் சாப்பிட்ருந்தோம், அதனால் எதுவும் தெரில, எந்த ஒரு கொமட்டல் அதெல்லாம் எதுவுமே வரல. நமக்கு ரைடுன்னா எந்த கஷ்டமும் வராது, நையா புடை அப்படி தான் போய்கிட்டு இருப்போம். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ஆலியா டேம் க்ளோஸில் தான் இருந்துச்சு. கீழே போகும்போது சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயும் நிற்கல. ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. விண்ட் ஆன் அவர் ஃபேஸ். ஓ இதுக்காக தான்ப்பா இத்தனை நாள் அப்படியே மேட்டு விரிச்ச மாதிரி. நேற்று நாளை நடக்கவே. ப்ரோ ரைடர்ஸ்லாம் இருக்காங்க. நம்மளும் ஒரு டைப் ஆஃப் ட்ராவலிங் அந்த மாதிரி ரைடிங் தானே. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் இந்த இடத்துல ஏதோ பண்ணுங்க, கூட்டமாக இருக்குது. யாரா உளறிட்டு வந்துருக்கேன். எங்கடா நம்ம அடுத்து? அப்படிதான்டா, நான் அப்படிதான். அடுத்து எங்கே ஸ்டாப்? போகிற ரூட்டு கரெக்டு தானா? யாருக்கு தெரியும்? அது இல்லை, கொஞ்சம் மெதுவாக தான் போயே. உடம்புல பட்ட காயத்தை தீர்த்தரலாம், ஆனால் மனசில் பட்ட காயத்தை தீர்க்க முடியாது. அதனால தான் நான் ஃபீல் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அட ஒரு இதில் சொல்கிறது தான், நம்ம படாத காயமாக எவ்வளவோ பட்டுட்டோம், இதை பட மாட்டோமா? ஸ்லோ ஆக்சுவலாக 100 சிசியில் ஓட்டுற மாதிரியே இல்லை. ஏறாது போகாதுன்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் நம்ம போயிட்டோம். ஓகேவா? ஓகே, கேமரா நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு 2-3 ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன், அதெல்லாம் பாருங்கள். ஹவ் வி என்ஜாய். நெக்ஸ்ட் ரைட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் என்னோட ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹாய்டா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை மட்டும் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், எங்கே போகிறேன்னு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் ஸ்டோரியில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நான் இங்கே போகிறேன்னு. ஸோ யூ கேன் ஜாயின் மீ. என்ன பைக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக நானே இனி என் பைக்கு வாங்க எடுத்துகிட்டு போகிறதில்ல. இனி மைலேஜ் கொடுக்குற பைக்கில் தான் இனி நான் ஊர் சுற்ற போகிறேன். நம்மளோட மெயின் மோட்டிவ் வந்து ஊர் சுற்றுறது தான். அது எந்த பைக்கில் சுற்றினா தான் என்ன, பைக் பிடிக்கும் தான், பட் நான் அதை தப்பு சொல்ல. பட் நான் பட்ஜெட்டில் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஒரு மிடில் கிளாஸ் பையனா பட்ஜெட்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான். சாரி ப்ரோ, என்னாச்சு? என்னையா ஒரு ரைடரை கீர் கரெக்டாக போடலன்ட்டீங்க? சங்கடமாயிட்டாப்ல. ஏய் சின்னதாக இருக்குப்பா. ஏய் பீப். ஏய் நல்லா இருக்குடா. என்னடா இப்படி இருக்கு பயங்கரமா? ஏய் இப்போ குளிருதுடா, காதடைக்குதுடா. ஐயோ, யாருன்னா கட்டி பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா பயங்கரமா இருக்கும். மாப்பிள்ளைங்களாம் ஏறிட்டு வராங்க. ஆனா ஒரு விஷயம், அது நடந்த விஷயத்த சொல்லிருக்கா. அதான் ஒரு மாப்பிள்ளை ஏறிட்டு வந்தான்ல, நானு சைட்ல வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன்னா ஒரு மாப்பிள்ளை, ப்ளூ கலர் மாப்பிள்ளை, கவர்மெண்ட் மாப்பிள்ளை, கிட்ட வந்து ஆறு அடிக்க நானு ஜெர்க்காயிட்டேன். நம்மளால பின்னாடி உசுரே விட்டுட்டான். அப்படியே அப்படியே உசுறு ஒரு மூளைக்கு போயிட்டு மூலாதாரத்தை டச் பண்ணிட்டு திரும்பி வந்த மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா இருக்குப்பா. இங்கே எடுக்கலாம்டா அந்த வீடியோ. இல்லை இல்லை என்ன போகலாமா? ஓகே
ஓகேங்க, அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு முடிஞ்சா கோப்ரோ வியூவில் காட்டுறேன். மக்களே சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் கோப்ரோ வியூவில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் ஹாய். இது ஒரு சின்ன அப்டேட்டு. ஆக்சுவலாக வால்பாறை வந்துட்டோம். வால்பாறையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அவையில் தான் இருக்கும். சரி, இந்த இடம் எஸ்டேட் நல்லா இருந்துச்சா, சரி அப்படியே ஒரு ரீல்ஸுக்கு ஒன்று எடுப்போம்னு சொல்லிட்டு தான் நிறுத்தியிருக்கான். ஆக்சுவலாக ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து கூட்டிகிட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னான். அண்ட் 100cc ரைடு உண்மையாகவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லா வீடியோவும் எடுத்திருக்கேன், பார்க்குறேன். அடிக்கடி டெட் ஆகிக்குது, இருந்தாலும் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் சேர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்தாச்சுங்க. ஏதோ ஒரு வெள்ளமலை டனல்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்துட்டோம். எங்கடா எங்கெங்கேயோ சுத்த விட்டுருந்துச்சுங்க. இடம் சூப்பராக இருக்குங்க. பாருங்க, நான் அந்த இடத்த கிட்ட போயிட்டு காட்டுறேன். யோ, இதுதான் வாட்டர் ஃபால்ஸ் ஐயா? என்ன பெரிய பேடியா? யோ, சூப்பர் இருக்குதா, குளிக்கலாம் மாட்டேங்குது. கீழே சூப்பராக இருக்குது. நான் கேமராவை திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் வந்து ஒரு டனல் இருக்குது, அதுதான் அந்த வெள்ளமலை டனல்னு நினைக்கிறேன். நான் கேமராவை திருப்பி காட்டுறேன். உள்ளே என்ன இருக்குது ஆண்டா? நல்லா இருக்குங்க உண்மையாகவே. இங்குதுங்க ஆடுது. அந்த ஜாம்பி படத்தில் வரும்ல, உள்ளூர்ந்தால ஓடி வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. என்ன 12,000 அடி ஹைட்டா என்னன்னு தெரியல. ஜம்மன் இருக்கு. கீழே போனோம்னு வச்சுக்க உழுக ஸ்ட்ராங்காக இருக்கு. இதாப்பா வால்பாறை ஃபால்ஸு, பார்த்துக்கேன். இந்த ஊர்லயே மொக்க பிளேஸ் இது. ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். எதுக்கு வந்தோன்னே தெரியல. கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம், ரொம்ப தூரமா போட்டு வளைச்சு ஓடிட்டு வந்ததுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, வேஸ்ட். வேற எங்கேயா போவோம். அண்ட் நம்ம எங்கே போனாலும் நம்மளோட சிக்னேச்சர் டீ கடை கஷ்டா. ஏன் சாமி? ஒன்றுமே இல்லை, அதனால பையன் கடுப்பாயிட்டான். வீடியோவில் போட்டுறேன். ஃபால்ஸ், ஆமாம் ஃபால்ஸ்ன்னு வந்து தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. என்னையா நீங்கள் போங்கய்யா. ஓகேங்க, அப்படியே டீ குடிச்சிட்டு இங்கிருந்து வேற இடத்துக்கு போவோம். அட் தி எண்ட் இந்த இடத்துல இருந்து பிளாக் டீ நல்லாயிருக்கும்.